எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் சயின்டிஃபை சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 69 மினிமம் கிளிப்ஸ் டு மேக் ஏ ஆர் பி ஈக்குவல் டு சி யோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுப்போம் என்ன கேட்டிருக்காங்கன்னு. பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு வந்து பிட் வைஸ் மேனிபுலேஷன் கான்செப்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் புரியறதுக்கு. இல்லனாலும் ப்ராப்ளமே இல்லை. நம்ம பிட் வைஸ் மேனிபுலேஷன் அந்த ஆர் ஆபரேட்டர் வச்சு ஃப்ரம் ஸ்கிராச் வந்து பார்க்கலாம் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். சரியா? சோ என்ன சிம்பிளா கேட்டிருக்காங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல ஏ அண்ட் பி ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த ஏ அண்ட் பி ரெண்டு நம்பர்ஸ் மேல நம்ம ஆர் பிட்வைஸ் ஆபரேஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ அந்த ஆர் பிட்வைஸ் ஆபரேஷன் அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல. ஸோ அந்த ரிசல்ட் வந்து இந்த சியோட மேட்ச் பண்றோம். ஸோ இந்த சியோட மேட்ச் ஆகலைன்னா நம்ம ஏ அண்ட் பி மேல சில பிட்வைஸ் ஆபரேஷன்ஸ் பண்ணுவோம். இந்த 0 to 1 ஃபிளிப் பண்ணுவோம், இல்ல 1 to 0 ஃபிளிப் பண்ணுவோம். எது வரைக்கும் இந்த ஏ ஆர் பி ரிசல்ட் வந்து சி வரைக்கும் மேட்ச் ஆகுற வரைக்கும். சோ என்ன கேட்டிருக்காங்க, இந்த மினிமம் பிட் ஃபிளிப்ஸ் ரிக்வயர்ட் டு மேக் ஏ ஆர் பி அதோட ரிசல்ட் வந்து ஈக்குவல் டு சி அதான் கேட்டிருக்காங்க. சோ இது வந்து இந்த எக்ஸாம்பிள் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த பிட் வைஸ் ஆர் என்ன பண்ணுதுன்னு போய் புரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் நம்ம பிட் வைஸ் ஆர் ஆபரேஷன். சோ ஏன் இந்த பிட் வைஸ் ஆபரேஷன் கூப்பிடுறோம்னா, இந்த பிட் வைஸ் ஆபரேட்டர் வந்து ஒரு பிட் மேலதான் ஒர்க் ஆகும். லைக் ரெண்டு நம்பர்ஸ் பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாலும் அது வந்து பிரேக் டவுன் இன்டு பிட்ஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். சரியா? சோ வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் பிட்ஸ்? உங்களுக்கு வந்து ஏ அண்ட் பி ரெண்டு நம்பர்ஸ் மேல ஒர்க் ஆகும்ல. சோ இது சோ ஒரு டைம்ல ஒரு பிட்டோட பாசிபிள் வேல்யூஸ் என்ன? 0 அண்ட் 1. சோ ஏ வந்து 0 அண்ட் 1 இருக்கலாம், பி வந்து 0 அண்ட் 1 இருக்கலாம். சோ ஆல் த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் என்ன? ஏ 0 இருக்கலாம், பி 0 இருக்கலாம், ஏ 0 இருக்கலாம், பி 1 இருக்கலாம், ஏ 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 1 இருக்கலாம். சோ இதுதான் நம்ம ரெண்டு இன்புட்ஸ். சோ ஏ ஆர் பி சொன்னோம்னா ஏ ஆர் பி வந்து எப்போ 1 கொடுக்கும்? ஐதர் ஏ இல்லனா பி வந்து 1 இருந்துச்சுன்னா ஏ ஆர் பி பிட்வைஸ் ஏ ஆர் பி வந்து 1 ரிட்டர்ன் ஆகும். எதை ரெண்டும் 0 இருந்தா தான் இது வந்து 0 ரிட்டர்ன் ஆகும். சோ இதுதான் நம்ம பிட் வைஸ் ஆரோட ட்ரூத் டேபிள். சோ பிட் வைஸ் ஆண்டோட டேபிள் எப்படி இருக்கும்? சோ ரெண்டும் ஏ அண்ட் பி ஒன்னா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து சோ இங்க வந்து நான் ஆண்டோட ட்ரூத் டேபிள் வரையறேன். சோ இங்க வந்து இது 0வா இருக்கும், இது 0வா இருக்கும், இது 0வா இருக்கும், இது 1ஆ இருக்கும். சோ ரெண்டும் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு 1ஆ இருக்கும் போது தான் உங்க பிட் வைஸ் ஆண்டும் 1ன்னு அவுட்புட் கொடுக்கும். சோ இதுதான் நம்ம பிட் வைஸ் ஆரோட இம்ப்ளிமெண்டேஷன். சோ இது வரைக்கும் தான் நம்ம பிட் வைஸ் ஆரோட இம்ப்ளிமெண்டேஷன். சோ இது வச்சு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் இப்ப பார்க்க போறோம். சோ இதுதான் அவங்க ப்ராப்ளம்ல கொடுத்திருந்த எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பிட் வைஸ் ஆர் ஆபரேஷன் பண்ணி ஏ ஆர் பி யோட ரிசல்ட் வந்து எடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஆர் பின்னு பண்ணோம். இது ரெண்டு இன்புட்ஸோட. சோ 0 0. சோ 0 0ஓட ஆர் ஆபரேஷன் என்ன கொடுக்கும்? டெஃபினட்டா 0 கொடுக்கும். சோ 1 ஆர் 1 1 ஆர் 1 என்ன கொடுக்கும்? 1 கொடுக்கும். அப்புறம் 0 ஆர் 1 என்ன கொடுக்கும்? 1 கொடுக்கும். சோ இதுதான் உங்களோட ஏ ஆர் பி யோட ரிசல்ட். இப்போ என்ன செக் பண்ணோம்னா, இந்த ஏ ஆர் பி யோட ரிசல்ட் வந்து இந்த சி யோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். சரியா? நான் சும்மா இங்க வந்து பிட் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல எழுதியிருக்கேன் எல்லா 3 நம்பர்ஸையும். இதுதான் பேக் எண்ட்ல நடக்கும். சரியா? சோ பார்க்கலாம். இங்க பாருங்க, எக்ஸ்பெக்டட் சி யோட வேல்யூல வந்து லாஸ்ட் பிட்ல என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கு. ஆனா உங்க ரிசல்ட்ல வந்து என்ன இருக்கு? 0 இருக்கு. சரியா? சோ இப்போ வந்து உங்க ரிசல்ட்ட வந்து சிக்கு மேட்ச் பண்ணணும். எப்படி மேட்ச் பண்ண போறீங்க? ஐதர் ஏல இருந்து பிட் ஃபிளிப் பண்ணி இல்ல பில இருந்து ஒரு பிட் ஃபிளிப் பண்ணி மாத்த போறீங்க. சரியா? சோ இங்க வந்து எவ்வளவு பிட்ஸ் வந்து ஃபிளிப் பண்ண தேவை? ரெண்டு ஜீரோஸ் இருக்கு. ரெண்டு ஜீரோஸும் 1 ஆக்கணுமா? இல்ல ஏதாச்சும் ஒரு ஜீரோ மட்டும் 1 ஆக்கணுமா? பாருங்க, டெஃபினட்டா நான் வெறும் ஒரு ஜீரோ மட்டும் 1 ஆக்குனாவே போதும். ஏன்னா பாருங்க, 1 ஆர் 0ன்னு கொண்டு வந்தாலே உங்களுக்கு 1 தான் ரிசல்ட் வரும் இங்க. சோ டெஃபினட்டா இங்க ஒரு பிட் ஃபிளிப் தேவை. சோ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போலாம். உங்க எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து 0. ஆனா உங்களுக்கு வர ரிசல்ட் வந்து 1. சோ இப்போ ஏ ஆர் பி யோட பிட்ஸை வந்து மாத்தணும். எவ்வளவு பிட்ஸ் வந்து மாத்தணும்? சோ இங்க வந்து உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் 0 ஆக்கணுமா? ஏ லொகேஷன்லயும் 0 இருக்கணும், பி லொகேஷன்லயும் 0 இருக்கணும். சோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இங்க வந்து ரெண்டு பிட் ஃபிளிப் தேவை. சரியா? லாஸ்ட் லொகேஷனுக்கு போனா 0 ஆர் 1 1ன்னு கிடைக்குது. உங்க கரண்ட் ரிசல்ட்டும் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டும் மேட்ச் ஆகுது. சோ இங்க ஏ ஆர் பிக்கு ஃபிளிப் தேவையே இல்லை. சோ இப்போ பார்க்கலாம். டோட்டலா நம்ம எவ்வளவு பிட் ஃபிளிப்ஸ் பண்ணியிருக்கோம் இங்க? 3 பிட் ஃபிளிப்ஸ் பண்றோம். சரியா? சோ பாருங்க, இங்க வந்து நீங்க ஏலயும் பிட் ஃபிளிப் பண்ணிருக்கலாம், பிலயும் பிட் ஃபிளிப் பண்ணிருக்கலாம். அந்த லாஸ்ட் பிட்ல சேம் கவுண்ட் தான் வரும். சோ டெஃபினட்டா உங்களுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் பிட் ஃபிளிப்ஸ் ரிக்வயர்ட் டு மேக் ஏ ஆர் பி ஈக்குவல் டு சி எவ்வளோ? 3. சோ இதுதான் எப்படி கோட்ல வந்து எழுதுற போறோம்னு அல்காரிதம் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே சின்ன விஷயம் பார்க்கிறோம். எந்த எந்த கேஸ்ல நம்ம ஃபிளிப் பண்ண போறோம். சோ அந்த கேஸ்ல வந்து படிச்சா உங்களுக்கு ஈஸியா கோட் எழுதலாம். சோ இந்த டேபிள்ல வந்து உங்க எஃப் வேல்யூ என்ன குறிக்குது? the number of flips required. சரியா? சோ இந்த 4 கேஸ்ல தான் நீங்க ஃபிளிப்ஸ் பண்ணணும். சோ அது அந்த கேஸ்ல என்னவா இருக்கும்? ஏ வந்து 0 இருந்துச்சுன்னா பி வந்து 0 இருந்துச்சு. ஆனா உங்க எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ல வந்து சோ இங்க வந்து நான் ஏ பிரைம், பி பிரைம், சி பிரைம் எழுதியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபுல் நம்பர் ஏ குறிக்கல, வெறும் ஒரு பிட் ஆஃப் தட் ஏ அதான் குறிக்குது. அதனால ஏ பிரைம்னு எழுதுறேன். சோ பாருங்க, உங்களுக்கு 0 0 வந்து உங்க
இன்புட் பிட்ஸ்ல இருந்துச்சுன்னா உங்க எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க ஐதர் ஏ வந்து 1 மாத்தணும் இல்ல பி வந்து 1 மாத்தணும். ஸோ த நம்பர் ஆஃப் ஃபிளிப்ஸ் ரிக்வயர்ட் வந்து 1 இருக்கும். ஸோ ஏ வந்து 1 இருந்துச்சுன்னா பி வந்து 1 இருந்துச்சுன்னா சி வந்து 0 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபிளிப்ஸ் ரிக்வயர்ட் வந்து 2 இருக்கும். ஏன்? ஏன்னா இந்த இங்கேயும் மாத்தணும் பிட்ட, இங்கேயும் மாத்தணும் பிட்ட டு 0. ஸோ இங்க வந்து 0 1 இருந்துச்சுன்னா இந்த 1 வந்து 0 மாத்தினாதான் இந்த சி 0க்கு மேட்ச் ஆகும். ஸோ இங்கேயும் இந்த 1 வந்து 0 மாத்தினாதான் இங்க வந்து அவுட்புட் சிக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ 1 ஃபிளிப் 1 ஃபிளிப் 2 ஃபிளிப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேஸ வந்து 4 கேஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து 2 கேஸா மட்டும் மாத்த போறோம். எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு கேஸா இருக்குல்ல. ஸோ when c is equal to 1 நீங்க வந்து டெஃபினட்டா 1 பிட் தான் மாத்தணும். when a and b are 0. So a and b are ரெண்டும் 0, c is equal to 1 நீங்க எவ்வளவு பிட்ட மாத்தணும்? 1 பிட்ட மாத்தணும். ஸோ இது வந்து ஒரு கேஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த 3 கேஸ வந்து நம்ம ஒரு கேஸா மாத்த போறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 கேஸ்ல என்ன காமன்? c வந்து 0வா இருக்கு. c வந்து 0வா இருக்குன்னா நீங்க எவ்வளவு பிட்ஸ மாத்தணும்? ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஜஸ்ட் லுக் அட் த a and b பிட்ஸ். சரியா? சோ c வந்து 0வா இருந்துச்சுன்னா a and b பிட்ஸ் வந்து போத் 1ஆ இருந்துச்சுன்னா நீங்க வந்து 2 ஃபிளிப்ஸ் பண்றீங்க. ஐதர் a or b வந்து 1ஆ இருந்துச்சுன்னா நீங்க வந்து 1 ஃபிளிப் பண்றீங்க. சோ நீங்க வந்து as many பிட்ஸ் ஃபிளிப் பண்ணுவீங்க as a plus b. ஸோ a plus b பிட் ஃபிளிப்ஸ் பண்ணுவீங்க. a prime plus b prime. ஏன்னா நான் சொன்னபடி வெறும் 1 பிட் தான் கன்சிடர் பண்றோம். ஸோ a prime plus b prime பிட் ஃபிளிப்ஸ் தான் பண்றீங்க. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல c வந்து 0வா இருக்கு, a and b வந்து 1ஆ இருக்கு, a prime b prime. ஸோ அப்போ வந்து 2 ஃபிளிப்ஸ் பண்றோம். 0 and 1ஆ இருக்கும்போது 1 ஃபிளிப் பண்றோம். 1 and 0ஆ இருக்கும்போது 1 ஃபிளிப் பண்றோம். ஸோ ரெண்டும் 0வா இருந்துச்சுன்னா 0 0 0 இருந்துச்சுன்னா இங்க வந்து 0 ஃபிளிப் பண்றோம். ஸோ ஸ்டில் வந்து உங்களுக்கு இந்த when c is equal to 0, when c prime is equal to 0, நீங்க வந்து எவ்வளவு பிட் ஃபிளிப்ஸ் பண்ணும்? a prime plus b prime. ஸோ இந்த ரெண்டு கேஸ் தான் இருக்கு. when a is equal to 0, b is equal to 0, நீங்க ஒரு ஃபிளிப் and c is equal to 1, நீங்க ஒரு ஃபிளிப் பண்ணணும். c is equal to 0னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெறும் a prime plus b prime. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் பிட்ஸ் வந்து வெறும் ஆட் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக்கா இருக்கு. ஆனா இப்போ ட்ரிக் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த a b c வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிட்டா கொடுக்கலாம். a prime b prime c prime கொடுக்கல, ஃபுல் நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க. சோ இப்பதான் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் a b and c ல. சோ பாருங்க, உங்களுக்கு வந்து a வந்து இப்படி ஒரு பிட்டா இருந்துச்சுன்னா, b வந்து இப்படி ஒரு பிட்டா இருந்துச்சுன்னா, c வந்து இப்படி ஒரு பிட்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஒரு பிட் வேல்யூவா நீங்க வந்து எடுத்து கம்பேர் பண்ணணும். சோ அது எப்படி பண்றதா பார்க்க போறோம் அல்காரிதமோட. சரியா? அப்புறம் இன்னொரு லாஜிக்கும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பாருங்க, இங்க வந்து a யோட சைஸ் வந்து கிரேட்டர் தென் b யோட சைஸ். சோ இங்க வந்து நீங்க 0ன்னு கன்சிடர் பண்ணுவீங்க. இது அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணிடும். சரியா? சோ இதுதான் இப்ப பார்க்க போறோம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட அல்காரிதம். இந்த அல்காரிதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபிளிப்ஸ் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம், f. சோ இதுதான் the நம்பர் ஆஃப் ஃபிளிப்ஸ் வந்து குறிக்க போகும். சரியா? மினிமம் நம்பர் ஆஃப் ஃபிளிப்ஸ் required to make a or b equal to c. இப்போ வந்து இந்த அல்காரிதம் ட்ரிக் என்னன்னா சொன்னா, அந்த கரெக்டா நீங்க ஈச் ஆஃப் த கரஸ்பாண்டிங் பிட்ஸை வந்து இப்படி படிக்கிறதா ட்ரிக்னு சொன்னேன். ஸோ அதுதான் எப்படி பண்றதுன்னா, நம் வந்து ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி ஒரு பிட் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், ஒரு பிளாக்கா. சரியா? ஸோ எது வரைக்கும் இந்த அல்காரிதம் கண்டினியூ பண்ணுவீங்கன்னா, 3 நம்பர் a b and 0 0 ஆகாத வரைக்கும் நீங்க இந்த அல்காரிதம் கண்டினியூ பண்ண போறீங்க. சரியா? சோ இப்பதான் லாஜிக் வந்து எக்ஸ்ட்ராக்ட் த லாஸ்ட் பிட் ஆஃப் a b and c. இப்போ வந்து நம்ம a b and c ல இருந்தா அந்த a prime b prime c prime இல்லனா நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த லாஸ்ட் ரிமைனிங் பிட்டை வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்க. சரியா? சோ அது எப்படி பண்ண போறீங்கன்னா, ரெண்டு வேஸ்ல பண்ணலாம். நீங்க ஐதர் இந்த a நம்பரோட லாஸ்ட் பிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு நீங்க வந்து a prime is equal to a mod 2ன்னு கூட எழுதலாம், இல்ல a and 2. சரியா? சோ இது ரெண்டும் a and 1. சரியா? இது ரெண்டும் சேம் விஷயம் தான் பண்ணும். லாஸ்ட் பிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஆனா ஒன்ல வந்து நீங்க வந்து மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்றீங்க, இன்னொன்னுல வந்து நீங்க வந்து பிட் வைஸ் அண்ட் யூஸ் பண்ண போறீங்க. ஏன் பிட் வைஸ் அண்ட் ஒர்க் ஆகும்னா, பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பாருங்க, ஒரு ரெண்டு பிட் நம்பர் இருக்கு, ஒன்னு வந்து 10001. இதுல வந்து நீங்க லாஸ்ட் பிட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் பிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க திஸ் நம்பர் அண்ட் பிட்வைஸ் அண்ட் 1ன்னு கொடுப்பீங்க. ஸோ பிட்வைஸ் அண்ட் 1ன்னு கொடுத்தா, ஸோ பாருங்க, எங்கெல்லாம் இந்த நம்பர் இல்லையோ அதை வந்து 00ன்னு அசியூம் பண்ணிடுங்க. சரியா? சோ பிட்வைஸ் அண்ட் வந்து இந்த ரெண்டு நம்பர் மேல போட்டா இங்க வந்து பிட்வைஸ் அண்ட் ஆஃப் 1 and 1 வரும், இங்க 0 வரும், இங்க 0 வரும், இங்க 0 வரும். சோ உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல இருக்க பிட் வேல்யூ மட்டும் வந்துச்சு. சோ சப்போஸ் இங்க வந்து 0ன்னு இருந்துச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 1, சோ 0 and 1 என்னவா கொடுத்திருக்கும்?
0ன்னு கொடுத்துருக்கு. ஸோ பிட் வைஸ் அண்ட் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா லாஸ்ட்ல இருக்க பிட் வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் நம்ம அல்காரிதம்ல நம்ம வந்து இந்த ஏபிசி ஓட லாஸ்ட் பிட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபிளிப்ஸ் ரிக்வயர்டு இல்லையான்னு பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபிளிப் கண்டிஷன் வெறும் 2 மட்டும் தான் இருந்துச்சு. இஃப் த சி பிட் இஸ் 0 நம்ம வந்து if the c bit is 0 நம்ம என்ன பண்ணணும் simply add the last a prime and b prime. so அங்க வந்து a prime value வந்து 1 b prime value வந்து 1. so a prime b prime வந்து flip value வந்து ஆட் பண்ணா இங்க வந்து 2 ஆயிடுச்சு. so இந்த கண்டிஷன் வந்து இந்த ரன்ல இருந்துச்சு. so இப்போ வந்து இப்போ வந்து நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ண போறோம். 3 நம்பர்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்றீங்கன்னா இந்த லாஸ்ட் பிளாக் பிட்டை வந்து நீங்க ரிமூவ் பண்ண போறீங்க. சோ பாருங்க இந்த லாஸ்ட் பிளாக் பிட்டை நான் வந்து படிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த லாஸ்ட் பிளாக் வந்து டெலீட் பண்ணணும். லாஸ்ட் பிளாக்கை டெலீட் பண்றதுக்கு நான் எல்லா நம்பர்ஸையும் ஒரு பிட் ஸ்பேஸ் டு த ரைட் வந்து நான் ஷிஃப்ட் பண்ண போறேன். சரியா? சோ அது எப்படி பண்ண போறோம்? கோட்ல ரொம்ப சிம்பிள், யூசிங் திஸ் ஆபரேஷன். சோ நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து ஏ வந்து டு த ரைட் வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஏ இந்த மாதிரி ரைட் ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு பிட் ஸ்பேஸ் டு த லெஃப்ட் வந்து ரைட் வந்து இதை ஷிஃப்ட் பண்ணும். ஸோ ஒரு பிட் ஸ்பேஸ் ரைட் வந்து ஷிஃப்ட் பண்ணது லாஸ்ட் பிட் ஸ்பேஸ் வந்து நீங்க வந்து எலிமினேட் பண்ணிடுறீங்க. சரியா? சோ இப்போ இந்த அல்காரிதம் எண்ட் பண்ண போறீங்களா? டெஃபினட்டா எண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏ அண்ட் பி அண்ட் சி மூணும் இன்னும் 0 ஆகல. ஏ 0 ஆயிடுச்சு. ஆனா பி அண்ட் சி இன்னும் 0 ஆகல. சோ மறுபடியும் அல்காரிதம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் த லாஸ்ட் பிட் பண்ண போறோம். சோ எக்ஸ்ட்ராக்ட் லாஸ்ட் பிட் பண்ணா இங்க வந்து இந்த 001 வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. சரியா? சோ 001 எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து இஸ் இட் மேட்சிங் ஐதர் ஆஃப் த டூ கேசஸ் பாருங்க. இங்க வந்து சி பிட் வந்து 0 இல்ல 1 இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் இக்னோர் பண்ணலாம். செகண்ட் கேஸையும் செக் பண்ணும். சி பிட் வந்து 1 இருந்துச்சுன்னா ஏ அண்ட் பி ரெண்டும் 0 இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்க ஐதர் ஏ ஆர் பி வந்து பிட் வந்து ஃபிளிப் பண்ணலாம். சோ அதுக்கு வந்து நீங்க இன்னொரு பிட் ஃபிளிப்பை ஆட் பண்ணிடுவீங்க. சோ அதையும் முடிச்சிடும். இப்போ இந்த பிட் ஸ்பேஸையும் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடும். ஃபைனலா மறுபடியும் பார்ப்போம். இங்க ஏ பி சி மூணு 0வா இருக்கா? 3 0 டெஃபினட்டா இல்ல. ஆனா ஏ 0வா இருக்கு இங்க. ஆனா பி அண்ட் சி 1 இருக்கு. சோ இங்க வந்து பார்க்கலாம் மறுபடியும் லாஜிக். இங்க வந்து சி வந்து 1 இருக்கு. ஓகே, இந்த கேஸ் மேட்ச் வந்து எல்ஸ் இஃப் சி பிட் இஸ் 1. இப்போ இன்னொரு கேஸும் செக் பண்ணும். ஏ அண்ட் பி இஃப் ஏ அண்ட் பி வந்து ரெண்டும் 0 இருந்துச்சுன்னா இங்க ஒரு பிட் ஃபிளிப் தேவை. ஆனா பாருங்க இங்க வந்து பி ஆல்ரெடி 1 இருக்கு. சோ உங்களுக்கு வந்து பிட் ஃபிளிப் தேவையில்லை. சோ டெஃபினட்டா நீங்க இங்க பிட் ஃபிளிப் பண்ண மாட்டீங்க. டைரக்டா நீங்க ரைட் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவீங்க. சரியா? சோ இங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ 0 ஆயிடுச்சு, பி வந்து 0 ஆயிடுச்சு, சியும் 0 ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த அல்காரிதம் ஸ்டாப் பண்ணி வெறும் உங்க ஃபைனல் ஆன்சர் இந்த எஃப்ல இருக்க ஃபைனல் ஆன்சர் 3 வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. சோ இதுதான் ப்ராப்ளமோட லாஜிக். நம்ம குயிக்கா கோடா பாத்துக்கலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். குயிக்கா பாத்துலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன தேவைன்னு சொல்லியிருந்தேன், அந்த ஃபிளிப் வேரியபிள் தேவை. சோ f is equal to 0 இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து அந்த அல்காரிதம் வந்து ரிப்பீட் பண்ண போறோம். எல்லா 3 நம்பர்ஸும் a, b and c வந்து 0 ஆகாத வரைக்கும். சோ அது பண்றது தான் while not a equal to 0 and b equal to 0 and c equal to 0. சோ இந்த 3 நம்பர்ஸும் 0 ஆகாத வரைக்கும் நம்ம இந்த அல்காரிதமை கண்டினியூ பண்ண போறோம். சோ இந்த லூப்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? இந்த 3 நம்பர்ஸோட லாஸ்ட் பிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சோ அதை எப்படி பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிளா LA is equal to a and 1 LB. So LA na என்ன கொடுத்து last bit of A. LB is equal to B and 1. LC is equal to C and 1. சரியா? இப்போ வந்து லாஸ்ட் பிட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த 3 வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து எப்ப நான் வந்து இந்த ஃபிளிப் கவுண்டரை வந்து அப்டேட் பண்ணணும்னு பார்க்கணும். 2 கேஸ் தான் இருந்துச்சு. ஒரு கேஸ் என்ன வந்துச்சு, உங்க வந்து எல்சி பிட் வந்து 0வா இருந்துச்சுன்னா, எல்சி பிட் வந்து 0வா இருந்துச்சுன்னா உங்க ஃபிளிப்ஸ் கவுண்டர் எப்படி அப்டேட் பண்ணுங்க? F plus equal to LA plus LB. So C prime வந்து 0 இருக்கும்போது நீங்க F plus equal to A prime plus B prime போடுவீங்க. So அதே தான். So prime இல்லாம இங்க லாஸ்ட் பிட்னு கூறும். அவ்வளவுதான். So F plus equal to LA plus LB. So இன்னொரு கேஸும் இருந்துச்சு. When LC is equal to 1 and both LB is equal to 0 and A is equal to 0. So LC வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்து 1. ஆனா LAவும் 0 இருக்கு, LBயும் 0 இருக்கு. சோ இப்போ வந்து ஒரு பிட் ஃபிளிப் டெஃபினட்டா பண்ணும். ஐதர் LBல பண்ணலாம் பிட் ஃபிளிப், இல்லனா LA வந்து பிட் ஃபிளிப் பண்ணலாம். சோ அதை ஆட் பண்ணோம்னா F plus equal to 1. அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த அல்காரிதம் இந்த லூப் கண்டினியூ பண்ண முடியுமா? டெஃபினட்டா கூடாது. ஏன்னா நம்ம இன்னும் ரைட் ஷிஃப்ட் பண்ணல எல்லா நம்பர்ஸையும். சோ அதான் பண்ண போறோம். சோ A ரைட் ஷிஃப்ட் by 1
B right shift by 1, C right shift by 1. ஸோ இங்க ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் வந்து நீங்க லாஸ்ட் பிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு 2 ஆப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஐதர் நீங்க வந்து மாடுலஸ் ஆஃப் 2 எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிட்வைஸ் அண்ட் 1 எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஸோ இங்க வந்து நான் ரைட் ஷிஃப்ட்டுக்கு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். நீங்க ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாம லாஸ்ட் பிட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியுமான்னு, எப்படி பண்ண முடியும்னு கமெண்ட்ஸ்ல போட்டுருவேன். சரியா? சோ இங்க வந்து நான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டேன். நான் வெறும் ரிட்டர்ன் ஆஃப் எஃப் கொடுத்தா இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆயிடும் பார்க்கலாம். பெர்ஃபெக்ட். இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். நான் வந்து வேற லாங்குவேஜஸ்லயும் நான் வந்து கோட வந்து போட்டு வைக்கிறேன். நீங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணலாம். ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் கூட பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. இந்த சேனலுக்கு 2000 சப்ஸ்கிரைபர் ரொம்ப க்ளோஸா இருக்கும். நான் கூடி சீக்கிரமா இந்த லீட் கோட் 75 சீரிஸோட இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்கலாம். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.